வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருத்தன் சொன்னான், நான் எங்கள் அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறதில்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னா. உங்கள் அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும், இந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்தில் சிறைச்சாலை ஏற்பட்டது. அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் சிறைகள் இருந்திருக்குது. அது பற்றி பல குறிப்புகள்லாம் இருக்குது. கணைக்கால் இரும்புரை, சிறையிலேருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காததுனால அவமானம் தாங்காமல் ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குதே. குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிற்கோட்டம் கும்பகோணமாக இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் குற்றவாளிகளை ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் சிறைக்கு போகிறதுனா எல்லாருக்கும் பயம். இந்த பயம் இருந்தால் தான் மனுஷன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் கணக்கு பார்த்தா இதனால் குற்றம் குறையிறதா தெரியல. அதனால் பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. 1550ஆம் வருஷத்துக்கு பிறகு இங்கிலாந்திலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகளை நிறுவனாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? ஒர்க் ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் இப்படிலாம் அதுக்கு பேர். பிச்சைக்காரங்க, கடங்காரங்க, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க, சும்மா தெரிகிறவங்க, இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு இது சரியான இடமா இல்லை. அதனால் அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயிலு. இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது. சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பலவிதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்பவும் மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காகத்தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க. வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. தண்டனைன்னா எப்படி? மரண தண்டனை, இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம், இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜா ராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லாரும் ஓடி இந்த விஷயத்தை சொன்னாங்களாம். கடத்திட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரான் அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாரான் அந்த ராஜா. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.